மூன்று உலகங்களும் அமைதியாக இருந்த காலம். ஆனால் அந்த அமைதி உடைந்தது. அசுரர்களின் அரசன் சூரபத்மன் தனது சகோதரர்கள் சிங்கமுகன் தருகனுடன் சேர்ந்து பூமியும் வானமும் பாதாளமும் கைப்பற்றினான். தேவர்கள் தங்கள் இடங்களை இழந்து மனிதர்கள் பயத்துடன் வாழ்ந்தனர். யாகங்கள் நிறுத்தப்பட்டன, மழை பெய்யவில்லை. அனைவரும் சிவபெருமானிடம் கூடி கூவினர், நாதா, எங்களை காப்பாற்று. சிவபெருமான் கண்களை மூடி, உலகத்தை காக்கும் சக்தி பிறக்க வேண்டும். அது என் சக்தியால் மட்டும் முடியாது. அம்மாவின் அருள் தேவை என்றார். பார்வதி தேவி மலை உச்சியில் தவம் செய்தார். அவளது அருளில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறி அக்னி தேவனால் கங்கை வழியாக சரவணப் பொய்கைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு 6 தாமரைகளில் 6 குழந்தைகள் பிறந்தனர். பார்வதி தேவி வந்து அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக்கினார். 6 முகம், 12 கண்கள், 6 கைகள், ஒளி வீசும் தெய்வீக உருவம். தேவர்கள் வணங்கினர். இதுவே வேலாயுதன், சூரபத்மனை அழிக்க வந்த தெய்வம். முருகன் வளர்ந்து குருக்களிடம் யுத்தக்கலை, வில், வேல் கற்றான். அவனது பார்வை சூரியனைப் போல தீப்பொறி. தேவர்கள் நம்பிக்கையுடன் இந்த குழந்தை தான் எங்களை காப்பாற்றும் என்றனர். சூரபத்மன் மீன்வாயில், இந்த உலகம் முழுவதும் எனது ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று உறுதியெடுத்தான். பூமியில் மக்கள் தினமும் முருகனை வேண்டினர். முருகன் தனது மயில் வாகனத்தில் ஏறி அம்மா பார்வதியிடம் ஆசீர்வாதம் பெற்று, என் வேலுடன் சூரபத்மனை எதிர்கொள்ளப் போகிறேன் என்றான். முதலாவது போர். சூரபத்மனின் சகோதரன் சிங்கமுகன் பூமியில் யாகங்கள் அனைத்தையும் அழித்து மனிதர்களை பலியெடுக்க தொடங்கினான். முருகன் தனது வேலுடன் மயில் வாகனத்தில் பறந்து வந்து தேவர்களின் படைகளை வழிநடத்தி சிங்கமுகனை எதிர்கொண்டான். இந்த குழந்தை தெய்வம் யார் என்று அசுரர்கள் பயந்தனர். முருகன், இன்று நீர் வீழ்வீர் என்று சொன்னான். முருகன் தனது வேலால் சிங்கமுகனின் படைகளை வெட்டினான். வானம் தீப்பொறியால் ஒளிர்ந்தது. சிங்கமுகன் தனது விலங்கு படைகளுடன் போராடினான். முருகனின் 6 முகங்களும் ஒளிர அவன் வேலால் சிங்கமுகனின் மார்பை துளைத்தான். அசுரன் விழுந்தான். மக்கள், வேல் முருகா என்று குரல் கொடுத்தனர். தேவர்கள் தங்கள் இடங்களில் திரும்பினர். ஆனால் சூரபத்மன் இன்னும் உயிரோடு. இப்போது இன்னும் பெரிய போரை தயாரிக்கிறான். அடுத்த பகுதி தருகனின் அதிர்ச்சி தாக்குதல். சூரபத்மனின் இரண்டாவது சகோதரன் தருகன். அவன் மந்திர சக்தியால் இருட்டை உருவாக்கி மனிதர்களை பலியெடுத்து தேவர்களை பிடித்தான். முருகன் தனது படைகளுடன் வானத்தில் பறந்து வந்தார். முழு வானமும் கருமேகமாக மூடியது. தருகன் சிரித்தான். சூரபத்மனின் சகோதரனை வெல்ல வருகிறாயா சிறுவனே? முருகன் சாந்தமாகச் சொன்னார். நான் சிறுவன் அல்ல, வேலின் சக்தி உடையவன். உன் இருள் இன்று கலைந்து போகும். முருகன் தனது 6 முகங்களால் வானத்தை ஒளியால் நிரப்பினார். வேல் மின்னல் போல் பறந்து தருகனின் இருள் படையை துளைத்தது. தருகன் தனது சக்தியால் 1000 வில் அம்புகளை விட முருகன் தனது வேலால் அனைத்தையும் அழித்தார். இறுதியில் வேல் தருகனின் மார்பில் பாய்ந்தது. அவன் சத்தம் போட்டு விழுந்தான். தேவர்கள் மீண்டும் களிகூறினர். முருகனே, எங்களை மீண்டும் காப்பாற்றினாய். தன் 2 சகோதரர்களின் மரணத்தால் சூரபத்மன் சினந்தான். அவன் கடலில் 100 ஆண்டுகள் தியானித்து வருண தேவனிடமிருந்து வரம் பெற்றான். என்னை யாரும் வெல்ல முடியாது. வேலாலும் வில்லாலும் எந்த ஆயுதத்தாலும் என்னை கொல்ல முடியாது. அவன் 3 உலகங்களையும் முழுமையாக கைப்பற்றினான். மனிதர்கள் அழுதனர், தேவர்கள் மறைந்தனர். முருகன் தன் மனதில் முடிவு செய்தார். இப்போது இறுதி போர் தான். அம்மா, அப்பா தந்த சக்தி உடன் நான் போகிறேன். சிவபெருமான், பார்வதி தேவி முருகனுக்கு தெய்வீக வேலை அளித்தனர். இந்த வேல் தீய சக்தி எதையும் அழிக்கும் வல்லமை பெற்றது. பார்வதி சொன்னார், மகனே, இந்த வேல் உன் கையில் இருக்கும் வரை எந்த அசுரனும் உன்னை வெல்ல முடியாது. முருகன் மயிலில் ஏறி தேவர்களின் படையினருடன் சூரபத்மனின் கடல் கோட்டையை நோக்கி புறப்பட்டார். கடல் பிளந்து பெரிய போர்க்களம் உருவானது. சூரபத்மனின் ஆயிரக்கணக்கான அசுரர்கள் வானத்தில் தீப்பந்து போல் பாய்ந்தனர். முருகன் தனது 6 முகங்களால் 6 திசைகளிலும் போரிட்டார். வேல் ஒளிர மின்னல் போல பாய்ந்தது. தேவர்கள், வேல் முருகா என்று முழங்கினர். சூரபத்மன் கடலிலிருந்து எழுந்து, இந்த உலகம் என் ஆட்சியில் இருக்கும் என்று சபதம் எடுத்தான். முருகன், இன்று உன் அநீதி முடிவடையும் என்று சொன்னார். சூரபத்மன் தனது மந்திர சக்தியால் கடலுக்குள் மாய நகரம் ஒன்றை உருவாக்கினான். அங்கு நுழையும் எந்த படையும் மீண்டும் வெளியே வர முடியாது. முருகன் தனது வேலின் ஒளியால் அந்த மாய உலகத்தை கிழித்தான். அசுரர்கள் அச்சத்தில் ஓடினர். சூரபத்மன் ஒரு மாபெரும் சிங்கமாக மாறினான். முருகனை தாக்க வானத்தில் பாய்ந்தான். முருகன் தனது வேலால் அந்த சிங்க உருவத்தை துளைத்தான். ஆனால் சூரபத்மன் மறுபடியும் மாபெரும் யானையாக மாறினான். முருகன் சிரித்தார். எத்தனை உருவம் எடுத்தாலும் உண்மை வல்லமை ஜெயிக்கும். சூரபத்மன் ஒரு பெரிய மலையாக மாறி முருகனின் படைகளை அடக்க முயன்றான்.
முருகன் தனது வேலை மலையை இரண்டாக வெட்டிப் போட்டார். அசுர படைகள் பீதியில் தப்பினர். சூரபத்மன் நான் அழிய மாட்டேன் என்று முழங்கினான். முருகன் தனது வேலால் சூரபத்மனை துளைத்தார். ஆனால் அசுரன் உடல் பிரிந்து மீண்டும் உயிர் பெற்று நிற்கின்றான். தேவர்கள் பதற்றம் அடைந்தனர். முருகன் அம்மா தந்த வேல் மட்டும் தான் இவனை அடக்க முடியும் என்று நினைத்தார். முருகன் தனது மனதை ஒன்றிணைத்து பார்வதி தந்த தெய்வீக சக்தியுடன் வேலை சூரபத்மனின் மார்பில் பாய்ச்சினார். அசுரன் நான் உன் வாகனமாகி உன்னை போற்றுவேன் என்று வேண்டினான். முருகன் அருளுடன் நீ மயிலாகி எனக்கு சேவை செய் என்றார். அந்த மயில் முருகனின் நிரந்தர வாகனமானது. தேவர்கள் முருகனை வணங்கி மகனே நீ உலகை காப்பாற்றினாய். நாங்கள் உன்னை அனைத்து 6 படை வீடுகளிலும் போற்றுவோம் என்றனர். முருகன் 6 படை வீடுகளில் தங்க பக்தர்களுக்கு அருள் வழங்க தீர்மானித்தார். முருகன் சுவாமிமலையில் சிவபெருமானிடம் ஓம் என்ற மந்திரத்தின் அர்த்தத்தை போதித்தார். சிவபெருமான் நீ என் குரு என்று கூறினார். அதனால் முருகன் சுவாமிநாதன் என போற்றப்பட்டார். முருகன் வள்ளி தேவசேனை திருமணத்திற்கு பிறகு சிவபெருமான் பார்வதியுடன் ஏற்பட்ட தவறான புரிதலால் பழனிமலையில் தங்கினார். அங்கு பக்தர்களுக்கு அருள் வழங்கும் தெய்வமாக இருந்தார். எதையும் வேண்டாம் முருகன் பெயர் போதும் என்று மக்களை ஆசீர்வதித்தார். வள்ளி வேடவள் மகள். முருகன் வேடன் வேஷம் எடுத்து வள்ளியின் மனதை கவர்ந்தார். வள்ளி ஆரம்பத்தில் முருகனை அறியாமல் அவனை ஏளனம் செய்தாள். முருகன் சிரித்து நான் யார் என்பதை நீ அறிந்தபின் உன் வாழ்க்கை மாறும் என்றார். வள்ளியை அச்சுறுத்த ஒரு யானையை முருகன் அனுப்பினார். பயந்த வள்ளி முருகனின் கைகளில் விழுந்தாள். அப்போதுதான் முருகன் தனது தெய்வீக உருவத்தை வெளிப்படுத்தினார். வள்ளி வணங்கி என் வாழ்க்கை உன்னுடன் இருக்கட்டும் என்றாள். திருமணம் நடத்தப்பட்டது. தேவர்களின் மகள் தேவசேனை முருகனின் வீரத்தையும் அருளையும் கண்டு அவனை மணக்க விரும்பினாள். இந்திரன் மகிழ்ந்து இந்த திருமணம் உலகிற்கு நன்மை தரும் என்றார். தேவர்களின் முன்னிலையில் முருகன் மற்றும் தேவசேனை திருமணம் நடந்தது. அந்த நாள் முதல் முருகன் 2 சக்திகளின் அருளுடன் பக்தர்களுக்கு ஆசீர்வதித்தார். முருகன் தன் பக்தர்களுக்காக 6 படை வீடுகளில் தங்கி அருள் வழங்கத் தொடங்கினார். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பாழமுதிர்சோலை அனைத்தும் முருகனின் சக்தி நிறைந்த தலங்களாக ஆனது. ஒவ்வொரு தலத்திலும் முருகன் பக்தர்களின் வேண்டுகோள்களை நிறைவேற்றினார். பாதாளத்தில் இருந்த அசுரர்களையும் மனிதர்களையும் அருளால் காக்கத் தொடங்கினார். ஒரு பக்தன் தினமும் அரோகாரா என்று ஜபித்தான். அவன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து துன்பங்களும் மறைந்தன. முருகன் அவனுக்கு நேரில் அருள் புரிந்தார். ஒரு பெண் குழந்தைக்காக தினமும் முருகனை வழிபட்டாள். அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அவள் மகிழ்ச்சியுடன் வேல் முருகா என்று கோஷம் போட்டாள். முருகன் பணம் பதவி தேவையில்லை. என் பெயரை ஜபிக்கிறவர் எந்த துன்பத்தையும் கடந்து விடுவார் என்று சொன்னார். ஒரு பக்தன் வேல் முருகா என்றொரு வார்த்தையை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் அனைத்து சோதனைகளையும் கடந்து முருகனின் அருளால் ஆனந்த வாழ்க்கையை அடைந்தான். சரணாகதி முருகா, வேல் முருகா, அரோகாரா இந்த மந்திரத்தை ஜபிக்கும் யாரும் முருகனின் பாதுகாப்பில் இருப்பார்கள். முருகன் என்னை நினைத்தாலே போதும் உலகம் முழுவதும் என் அருள் பரவும் என்றார். பக்தர்கள் அனைவரும் வேல் முருகா, அரோகாரா என்று முழங்கினர்.